அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவிலா கருணையாளர் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருக்குடைகளில் ஒன்றான பிள்ளை செல்வம் நமக்கு கிடைக்கப்பெற்றால் அதற்காக வேண்டி நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்ற செயலில் ஒன்றுதான் அக்கீகா என்பது. அக்கீகா என்கிற சொல்லை பொறுத்தவரையில் பிறந்த குழந்தைக்காக வேண்டி ஆட்டை அறுப்பது என்பதுதான் அதற்கான பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கம் இஸ்லாம், அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே அரபுல மக்களத்தில் இருந்து கொண்டிருந்த ஒரு வழக்கம் என்பதாக இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய அல் ஹாவி அல் கபீர் என்கிற நூலில் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அபூ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், குன்னா ஃபில் ஜாஹிலியத்தி இதா உலித லி அஹதினா குலாம் தபஹ ஷாத்தன் வ லதஹ ரஅஸஹு பிதம்மிஹா. நாங்கள் அறியாமை காலத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இரத்தத்தை அந்த குழந்தையின் தலையில் தோய்ப்போம். இப்படி ஒரு வழக்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஃபலம்மா ஜஅல்லாஹு பில் இஸ்லாமை அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கொண்டு வந்தபோது குன்னா நதுபஹு ஷாத்தன் வ நஹ்லிக் ரஅஸா, அதற்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், ஆட்டை அறுப்போம், குழந்தையுடைய தலைமுடியை மடிப்போம், அதே போன்று நல்தஹு பி ஜஅஃபரான், அந்த தலையில் குங்குமத்தை நாம் இங்கே தேய்ப்போம். அதாவது சந்தனம் தேய்க்கக்கூடிய ஒரு சில வழக்கம், அதாவது குளிர்ச்சிக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுபோன்று அவர்கள் என்ன செய்வாங்க, குங்குமத்தை தேய்ப்போம் என்று சொல்லக்கூடிய செய்தி சுனன் அபூதாவுத் என்கிற ஹதீஸ் நூலில் பார்க்கிறோம். அது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்தால் அதற்கென்று செய்ய வேண்டும் என்று நமக்கு சொன்ன ஒரு வழிகாட்டுதல். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகின்ற செய்தி, மஅல் குலாமி அகீகத்துன், ஒவ்வொரு குழந்தையோடும் அக்கீகா இருந்து கொண்டிருக்கிறது. ஃபஹரிகு அன்ஹு தமன், அதற்காக வேண்டி அந்த குழந்தையை பிறந்ததற்காக வேண்டி நீங்கள் ரத்தத்தை ஒட்டுங்கள், அதாவது ஒரு பிராணியை பலியிடுங்கள். வ அமீத்து அன்ஹுல் அதா, அந்த குழந்தையை விட்டு தீங்கை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய தலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய முடியை மடிப்பதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஸஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி. அதே போன்று ஜாமி திர்மிதி என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது, குல்லு குலாமின் முர்தஹினும் பி அகீகத்தி, ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவுடன் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறார். துதுபஹு அன்ஹு யௌமஸ் சாபிஅ, அந்த அக்கீகாவை 7வது நாள் அறுக்கப்பட வேண்டும். வயுஹ்லக் ரஅஸஹு வயுஸம்மா, அந்த குழந்தைக்கு தலைமுடியை மடிக்க வேண்டும், அதே போன்று பேர் சுட்ட வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் அக்கீகா கொடுக்கின்ற இந்த ஒரு வழக்கம் அதிகமான மக்களிடத்தில் இல்லை. சிலர் மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலை அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கிறார்கள். அவர்களும் கூட இதனுடைய சட்டத்தை முழுமையாக அறிந்து கொண்டு கடைபிடிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த அக்கீகா கொடுப்பது என்பது மார்க்கத்தில் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் 3 விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் அக்கீகா என்பதை வாஜிப் என்று சொல்கிறார்கள், கட்டாய கடமை, அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதாக சொல்லுகிறார்கள். வேறு சில அறிஞர்கள் இது ஒரு சுன்னா முஸ்தஹப்பா, விரும்பத்தக்க ஒரு சுன்னா என்று சொல்லுகிறார்கள். வேறு சில அறிஞர்கள் இது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்றும் சொல்லுகிறார்கள். இதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் இது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கிற கருத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சிலர் சுன்னா முஸ்தஹப்பா என்கிற கருத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த செயல் ஒரு சுன்னா முஸ்தஹப்பா என்பதற்குரிய ஆதாரமாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் உலித லஹு வலதுன் ஃபஅஹப்ப யன்சுக அன்ஹு ஃபல்யுன்சிக், யாருக்கு குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தைக்காக வேண்டி நுஸ்கு செய்ய, அறுத்து வெளியிட யார் விரும்புகிறாரோ அவர் அதை அறுத்து வெளியிட்டுக் கொள்ளட்டும். அன் குலாமி ஷாத்தானி முகாஃபாத்தானி, ஆண் பிள்ளைக்காக வேண்டி ஒரே போன்று இருக்கக்கூடிய 2 ஆட்டையும், வானில் ஜாரியத்தி ஷாத்துன், பெண் குழந்தைக்காக வேண்டி ஒரு ஆட்டையும் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி சுனன் அபூதாவுத் என்கிற ஹதீஸ் நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் இப்னுல் கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
துஹ்ஃபத்துல் மௌலூத் என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகத்தில் சொல்லுகிற போது இந்த அடிப்படையில் இது ஒரு விரும்பத்தக்க சுன்னா என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வாஜிப் அல்ல என்பதற்கும் இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் லஜ்னா தாயிமாவுடைய உலமாக்கள் சொல்லுகிற போது அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் மற்றும் சஹாபாக்களுக்கு நடைமுறைப்படுத்தும்படி ஏவி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது முஸ்தஹப்பான சுன்னா என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டு செய்திகளையும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, இது ஒரு சுன்னத்தான அமல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதை பொறுத்தவரையில் 7வது நாள் தான் அதை செய்வது என்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை ஒருவருக்கு 7வது நாள் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, அப்படி உள்ளவர்கள் அதை பிற்படுத்தி செய்யலாமா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. இதில் 7வது நாள் முடியாவிட்டால் 14வது நாள், 14வது நாள் முடியாவிட்டால் 26வது நாள் என்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. ஆனால் அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் அது பலவீனமான அறிவிப்பு, தபரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அதே நேரத்தில் அதை பிற்படுத்தி செய்யக்கூடாது என்கிற தடை இல்லை. அதனால தான் லஜ்னா தாயிமுடைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வைதா அஹ்ரஹானி சாபி ஜாஸ தபஹுவா, ஒருவேளை அது 7வது நாளை விட்டு பிற்படுத்தப்பட்டால் அறுப்பது கூடுமானது, ஃபி ஐ வக்தின், எந்த நேரத்திலாக இருந்தாலும் சரி. அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, வலா யஸமு ஃபி தஅഖீரிஹா, அதை தாமதப்படுத்துவதனால் ஒருவர் குற்றவாளியாக மாட்டார். ஆனாலும் கூட அதற்குரிய நேரத்தில் அதை செய்வது என்பது சிறந்தது என்பதை என்ன செய்றாங்க, லஜ்னா தாயிமாவுடைய ஃபத்வா குழு அறிஞர்கள் கூறியிருக்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே நேரத்தில் இது எல்லாரும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒன்று அல்ல என்பதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதன் அடிப்படையில் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், வசதி இல்லாதவர்கள் அல்லது அந்த நாளில் அறுப்பதற்கான சூழல் இல்லாதவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பிற்காலத்தில் அவர்களுக்கு வசதி வருகிற போது அல்லது சூழல் அமைகிற போது அதை அறுத்துக்கொள்வதில் தவறில்லை. ஒருவேளை வசதி இல்லாதவர்கள் என்கிற காரணத்தினால் அறுக்காமல் விட்டாலும் அவர்களுக்கு அது குற்றமாகாது என்பதுதான் இந்த கடமையை பொறுத்தவரையில், இந்த வழிகாட்டு, இந்த அகீகாவை பொறுத்தவரையில் மார்க்கம் அதற்கு சொல்லக்கூடிய வழிமுறை. இதில் பெருவாரியான மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சந்தேகம், குழந்தையுடைய பெற்றோர்கள் அந்த கறியை உண்ணலாமா என்கிற ஒரு கேள்வி. அக்கீகா கொடுக்கின்ற அந்த பெற்றோர்கள் அவர்கள் உண்ணக்கூடாது என்று சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டமாக சொல்லுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி எந்த ஒரு வழிகாட்டுதலும் மார்க்கத்தில் இல்லை. அது யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம், பெற்றோர்களும் சாப்பிடலாம், உறவினர்களும் சாப்பிடலாம், அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கும் கொடுக்கலாம். அது இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்கிற எந்த ஒரு வழிகாட்டுதலும் மார்க்கம் இதை குறித்து சொல்லவில்லை. எனவே இது எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கு ஆகுமானது. அதை யாரும் நம் மீது அது சாப்பிடக்கூடாது என்று தடை விதித்துக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அக்கீகா என்கிற சுன்னத் நம்முடைய சமுதாயத்தில் குறைவானவர்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் என்கிற அடிப்படையில் இது அலட்சியம் செய்யப்படுகின்ற ஒன்று அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒன்று. அனைவருக்கும் அதை சரியான முறையில் புரிந்து அதை நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நாம் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.